ஊருக்கு போகிறோம். அதனால ஒரு வேளைக்கு மட்டும் தான் சமைக்கணும். ரொம்ப சிம்பிளாக பாக்ஸ்க்கும் எடுத்துகிட்டு போகணும். ஹெல்த்தியாகவும் எடுத்துகிட்டு போகணுன்னா இந்த மாதிரி ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். உப்பு காரம்லாம் எதுவும் தேவைப்படாது. பட் டேஸ்ட் மட்டும் நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி காய்கறிக்கு வந்துட்டு நூல்கோல் தான் எடுத்திருந்தேன். நூல்கோலை வந்துட்டு கட் பண்ணி உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சு அதுக்குள்ளே தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொரியலுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாதாரணமாக அந்த பன்சி ரவா உப்புமா இல்லை டேலியா ரவா உப்புமா வந்து செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு முடிச்சாச்சு. அளவாக ஒரு கிளாஸ் மட்டும் போட்டு செஞ்சு முடிச்சாச்சு. பால் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. தேவையானது மட்டும் எடுத்து டீ போட்டு ஃப்ளாஸ்க்குக்கும் ஊற்றி வச்சாச்சு. ரைஸ் ஐட்டமுக்கு வந்துட்டு சாம்பார் செய்ய முடியாது. அதனால இந்த மாதிரி தயிர் சாதம் பொரியல் கூட எடுத்துகிட்டு போனோன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஊறுகாய் வச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த லஞ்ச் மீல் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்போ யூஸ் பண்ணணுன்னா ஒரு வேலைக்கு மட்டும்தான் சமைக்கணும். ஊருக்கு போகிறோம், நெக்ஸ்ட் டே எங்களுக்கு எந்த சமையலும் இல்லை, அப்பப்போவே எல்லாமே காலி பண்ணிடணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு லஞ்ச் மீலை எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். டீச்சர்ஸ் டேக்கு வந்திருந்த கிஃப்ட் இது எனக்கு.